24 மணி நேரமும் இயற்கையாக வெந்நீர் வரும் குருத்வாரா. கழுத்து மாலை மணி காணாமல் போனதால் ஏற்பட்ட கோபத்தால் உண்டான வெந்நீரா? இது குறித்து நம்பப்படும் கதைகள் என்ன? இமாச்சல பிரதேசத்தின் பார்வதி பள்ளத்தாக்கு மணிகரன் என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. சீக்கியர்கள் மற்றும் இந்து மக்களால் போற்றப்படும் ஒரு புனித யாத்திரை ஸ்தலமாக விளங்கி வருகிறது. அழகிய பனிமலை தொடரில் உயரமான நகரம். அந்த நகரத்தில் இருக்கும் குருத்வாராவில் வெந்நீர் ஊற்றுக்கள் காணப்படுகின்றன. இது குறித்து முன்னணி செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தகவலில், குருநானக் தனது சீடர் பாய் மர்தானாவுடன் மணிகரனுக்கு வந்து அங்கு உணவை சமைக்க நெருப்பு இல்லாததால் அங்குள்ள ஒரு கல்லை தூக்க சொன்ன போது அந்த இடத்தில் வெந்நீர் ஊற்று தோன்றியதாகவும், அதில் சமைக்காத சப்பாத்திகளை போட சொல்லி அந்த சப்பாத்திகள் சமைத்து சாப்பிட தயாராக உருவானது என்றும் ஒரு கதை நம்பப்படுகிறது. மற்றொரு கதையில், ஒரு நாள் சிவனும் பார்வதியும் அந்த இடத்திற்கு வந்ததாகவும், அங்கு அவர்கள் தங்கியிருந்த போது அங்கு ஓடி வரும் தண்ணீரில் பார்வதி தேவி தனது கழுத்து மாலையில் இருந்த விலை மதிப்பற்ற ஒரு மணி விழுந்து விட்டதாகவும், இதனால் சிவன் மிகவும் வருத்தமடைந்தார். சிவனை சமாதானப்படுத்த பாம்பு கடவுளான சேஷ்நாக் அங்கு வந்து சத்தமிடவே தண்ணீர் கொதிப்புக்குள்ளானது. அதன் பிறகு எப்படியோ மணியை மீட்டு விட்டனர் என்றெல்லாம் பக்தர்களால் நம்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணம் பூமியின் ஆழத்தில் நிகழும் புவிசார் செயல்பாடுகள். இமயமலை பரப்பில் உள்ள நிலத்தட்டு இயக்கங்கள் பூமியின் அடிக்கட்டில் பிளவுகளை உருவாக்குகின்றனவாம். மழைநீர் மற்றும் பனியால் உருகிய நீர் இந்த பிளவுகள் வழியாக பூமியின் ஆழத்துக்கு செல்கிறது. அங்கு மேல் மண்டலத்தில் உள்ள கற்கள் மற்றும் பாறைகள் மக்மா அல்லது புவியின் வெப்பத்தால் சூடானவை. இந்த வெப்பம் தண்ணீரை சூடாக்கி அதனை மீண்டும் மேற்பரப்புக்கு அனுப்புகிறது என்று இது குறித்த அறிவியல் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த குருத்வாரா குறித்த தகவலை யோகேஷ் எக்ஸ்ப்ளோரர் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு இருக்கிறார்கள்.